சத்குருவே சரணம். சில பேர் கனவுல ஒரு ராத்திரியில் தூங்கும்போது ஒரு கருப்பு உருவம் உடம்புல இறங்குறதா சொல்கிறாங்க. தூங்கும் பொழுது ஒரு கருப்பு உருவம் உடம்புல இறங்குது. சில பேர், நிறைய பேர் இந்த ஒரு மாதத்தில் ஒரு 4-5 பேர் என்கிட்ட தொலைபேசியில் கேட்டு, சாமி இந்த மாதிரி இறங்குது, அது என்ன காரணம், என்ன செய்யுதுன்னு நான் கேட்குறேன். ஒரு அழகான பெண் உருவம் ஒரு ஆண் மேலே இறங்கி அது அவனோட அந்த செக்ஸ் உணர்வுகள் வச்சுக்குது. கொஞ்ச நேரத்தில் சந்தோஷமாக அந்த போயிடுது. இவனும் சந்தோஷமாகிடுறான். காலையில் அவனுக்கு உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப அசதியாக இருக்குது. அடுத்த நாள் அவனுடைய ரொட்டீன் வேலை செய்கிறான். அடுத்த நாளும் வருது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த உருவம் அவனோட சேருது. இது என்ன காரணம் அப்படின்னு அவர்கள் கேட்கும்போது, நான் பெரியவர்கள்ட்ட கேட்குறேன், கிரந்தங்களில் பார்க்குறேன், வேத இதிகாசங்களில் பார்க்கும்போது கருட புராணம் சில விஷயங்களில் மறைமுகமான குறிப்பு இருக்குது. இந்த நிறைவேறாத ஆசையில் இறந்த சில ஆத்மாக்கள், அதாவது இளம் திருமணமாகாத இளம் பெண்கள், அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய அந்த காம ஆசையை தீர்த்துவதற்காக இளைஞர்களோடு ஒன்று சேர்ந்து அவங்க ஆசையை தீர்த்துக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆண் மிகவும் பாதிக்கப்படுறான். அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ஆனால் காலையில் ரொம்ப டயர்டாகிடுது, அடித்து போட்ட மாதிரி இருக்குது, இது எவ்வளோ சொன்னாலும் என்னால் தடுக்க முடியல, அது வந்துக்கிட்டே இருக்குது, அது வரும்பொழுது என்னால் எதையுமே தடுக்க முடியல, நான் அப்படியே அசைந்தாவில் இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த தேவதைகள், அந்த ஆத்மாக்கள் வரும்போது இவங்களை வசியம் பண்ணிடுவாங்க. இவங்க ஆடாமல் அசையாமல் அவர்களுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இது தொடர்ந்தால் இந்த ஆணுக்கு திருமணமானால் குழந்தை பாக்கியம் இருக்காது, மனைவியை திருப்தி பண்ண முடியாது. ஏனென்றால் இவனுடைய சக்தி முழுவதும் விரயமாகிட்டே இருக்கும். இது ஒரு 2-3 கேஸ் என்கிட்ட வந்தாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் சில பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு சில மூலிகைகள்லாம் சாப்பிட சொல்லி குணப்படுத்தி இப்போ திருமணமாகி நல்லா இருக்காங்க. இது இளம் ஆண்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதமான விஷயம். இதை யாரும் வெளியில் சொல்ல முடியாமல் மனசிலே போட்டு வச்சுருக்காங்க. இதை எப்படி வெளியில் சொல்ல முடியும்? ஆனால் இது உண்மையிலே நடக்குது, நவீன காலத்திலும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது மாதிரி இருந்ததுன்னா என்னை தொலைத்தொடர்பு கொடுங்க, அதற்குரிய பரிகாரம் சொல்கிறேன். அதிலிருந்து மீட்டெடுத்து நீங்கள் திருமணம் ஆவதற்கு முன்னாடியே உங்களை தயார் பண்ணிக்கணும். இது போன்ற விஷயங்கள் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. ஏனென்றால் திருமணத்தில் உங்களால் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, சக்தி இழப்பு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அதிலிருந்து நீங்கள் தெளிவாகி வெளியில் வரணும். அதனால் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக எடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.